கடந்த 2, 3 போராட்டங்கள்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, "வளர்த்த கடா மாறில் பாய்ந்ததுன்ற" மாரி வார்த்தையை பயன்படுத்தி, இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில செயல்படுறது, அது உண்மையாக்காதா அது? நிச்சயமாக இல்லை. நான் அந்த தலைவருக்கு உறுதியாக உயிராக இருந்தேன். நான் அந்த இயக்கத்தில் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகளை நிராகரிக்கப்பட்டதற்கு தடை கடந்த 3-4 ஆண்டுகளாகவே அது தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் இப்பொழுது நாங்கள் அந்த பயணத்தை தொடர்கிறோம். இப்ப தொடர்ச்சியாக அரசியல் பயணங்கிறது தேர்தலை நோக்கி மையப்படுத்தி தான் நீங்க நகர்றீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இப்ப இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை வைத்து தேர்தலை அணுகுவதுங்கிறது உங்களுக்கு சரியானதா படுதா? நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது அல்ல, கூட்டணியின் நிலைப்பாடுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது. தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? அது 28ஆம் தேதி எல்லாவற்றுக்குமான விடை பொதுக்குழுவில் தெரியும். வணக்கம் தொடர். தொடர்ச்சியாக நம்ம உங்களுடைய போராட்டங்களை நம்ம கலந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம எடுத்து பதிவும் பண்ணியிருக்கிறோம். பல லட்ச பார்வையாளர்கள் அதை பார்த்துருக்கு. அந்த அடிப்படையில் இன்றைக்கி திராவிட வெற்றி கழகத்துடைய அரசியல் சட்டத்திட்டங்கள், கொள்கை கோட்பாடுகளை வெளியிட்டிருக்கீங்க. ஒரு கட்சியாக நீங்கள் அடுத்த அடி வச்சிருக்கிறது எப்படி இருக்குது? முதல்ல ஐத்தமிழ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் திராவிட வெற்றி கழகத்தினுடைய மனமார்ந்த நன்றியை சொல்கிறேன். காரணம், எங்களுடைய போராட்ட களங்கள் துவங்கி அந்த நாள் துவங்கி இன்று வரையிலும் தொடர்ச்சியாக நீங்கள் ஆதரவு கரத்தை எங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் எங்களுடைய நன்றியை சொல்லுகிறோம். இப்பொழுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பரிணாமம் பெற்றுகின்ற விதத்தில் அண்ணா பிறந்த நாளில் திராவிட வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுகப்படுத்துகின்ற விழா, நீதி கட்சி உதயமான நவம்பர் 20ஆம் நாள் திராவிட வெற்றி கழகம் பெயர் சூட்டுகின்ற விழா, நடேசனாருடைய நினைவு நாள் திராவிட வெற்றி கழகத்துடைய சட்டத்திட்டங்கள் வெளியிடுகின்ற விழா, வருகின்ற நாளை மறுநாள் திராவிட வெற்றி கழகத்துடைய தலைமை கழகம் அமைக்கின்ற பணி, 23ஆம் தேதி தலைநகர் டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்தை சந்திக்கின்ற பணி, தொடர்ச்சியாக இந்த மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை திராவிட வெற்றி கழகத்துடைய பொதுக்குழு என்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அரங்கேற்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இது தலைவர் வைகோ சொன்ன அந்த அரங்கேற்றம் அல்ல, இது உண்மையான திராவிட இயக்கத்துடைய அரங்கேற்றமாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே ஒரு உண்மையான திராவிட இயக்கத்தை வழிநடத்துகின்ற ஒரு கடமையோடு உணர்வோடு எங்களுடைய தோழர்கள் திரண்டிருந்து ஒரு ஒற்றுமையாக இந்த பயணத்தை மேற்கொள்வது என்பது ஒரு மிகுந்த மகிழ்ச்சியும் மனநிறைவும் அளிக்கிறது. கடந்த 2, 3 போராட்டங்கள்ல நீங்க சொல்லியிருந்தீங்க, "வளர்த்த கடா மாறில் பாய்ந்ததுன்ற" மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி, இன்னைக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு தனிப்பட்ட முறையில் செயல்படுறது, அது உண்மையாக்காதா அது? நிச்சயமாக இல்லை. நான் அந்த தலைவருக்கு உறுதியாக உயிராக இருந்தேன். நான் அந்த இயக்கத்தில் இருந்து ஆற்ற வேண்டிய பணிகளை நிராகரிக்கப்பட்டதற்கு தடை கடந்த 3-4 ஆண்டுகளாகவே அது தடை விதிக்கப்பட்ட காலகட்டத்தில் இப்பொழுது நாங்கள் அந்த பயணத்தை தொடர்கிறோம். எனவே இழப்பு அவர்களுக்காகத்தான் இருக்குமே முடிய எங்களுடைய உழைப்பை நாங்கள் ஒருபோதும் வேறு திசையில் பயன்படுத்தாமல் திராவிட இயக்கத்தை கூர்த்திட்ட விதத்தில் நாங்கள் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றோம். இப்போ தொடர்ச்சியாக அரசியல் பயணங்கிறது தேர்தலை நோக்கி மையப்படுத்தி தான் நீங்கள் நகர்றீங்கன்னு தெரியுது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த கூட்டத்தை வைத்து தேர்தலை அணுகுவதுங்கிறது உங்களுக்கு சரியானதா படுதா? நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு என்பது அல்ல, கூட்டணியின் நிலைப்பாடுகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பது. எனவே எங்களுடைய விருப்பம் சார்ந்து ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் வருவோம் என்ற நம்பிக்கை இருக்கிறது. எனவே அப்படி ஒரு நிலைமை உருவாகுமேயானால் தேர்தலில் களம் கண்டு ஒரு வெற்றி வாய்ப்பு பெற்று திராவிட வெற்றி கழகத்துடைய குரலை சட்டமன்றத்தில் பிரதிபலிக்க வேண்டும் என்ற விருப்பம் எங்கள் அனைவருக்குமே இருக்கிறது. அது குறித்து பெரிய கட்சிகள் திராவிட இயக்கத்தில் நாங்கள் எல்லாம் வளர வேண்டும் என்று நினைக்கின்ற திராவிட இயக்கத்துடைய பற்றாளர்கள் எங்களை ஆதரவிற்கு கரம் தர வேண்டும் என்ற வேண்டுதலையும் ஐத்தமிழ் நேயர் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இப்போ உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய சக தோழர்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் ஏற்கனவே திமுக கூட்டணியில் மதிமுக வலுவாக இருக்கும்போது அது சங்கடத்தை ஏற்படுத்தாது அவங்களை உள்ளே இருக்கும்போது? அப்படிப்பட்ட ஒரு ஏனென்று சொன்னால் அப்படி ஒரு சங்கடம் ஏற்படுமேயானால் நம்முடைய ஊடகவியலாளர் கேட்ட கேள்விகள் தான் என் மனதில் இப்பொழுது எதிரொலிக்கிறது. ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் நிச்சயம் வெற்றி பெறுவார்கள், ஏதாவது ஒரு சில தொகுதியில் சில இழப்புகள் ஏற்படுகின்ற போது இது போன்ற சில தன்முனைப்பான நெருக்கடிகள் அந்த வாய்ப்பை தவிர்க்கின்ற போது அதற்கு அவர்கள் பொறுப்பேற்பார்கள் என்ற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வராது என்று நாங்கள் கருதுகிறோம். அப்படி ஒரு நிலைப்பாடு வந்தாலும் தேர்தலில் நின்றுதான் ஆக வேண்டும் என்ற அந்த நிலைப்பாடு உறுதியாக இல்லாவிட்டாலும் கிடைத்தால் வாய்ப்பை பயன்படுத்தும், இல்லை என்றால் திராவிட இயக்கத்தை முன்னெடுத்துகின்ற பணியில் நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம். உங்களுக்கு இருக்கிற இந்த பெருங்கூட்டங்கிறது யாருக்கு ஸ்பாய்லராக அமைய போகுது? இந்த திராவிட வெற்றி கழகத்துடைய லட்சிய தோழர்கள், திராவிட இயக்கத்துடைய லட்சியவாதிகளுக்கு இந்த பயணம் என்பது திராவிட இயக்கத்திற்கு ஒரு வலுவான அரணாக நாங்கள் நிச்சயம் நிற்போம். காரணம், நாங்கள் எல்லாம் போராட்ட களத்திலே வார்ப்பிக்கப்பட்டவர்கள். அந்த போராட்ட களத்தில் வார்ப்பிக்கப்பட்ட நாங்கள் ஒரு போராளியாக நாங்கள் சேர்கின்ற அணிக்கு உறுதியாக நிற்போம். இறுதியாக கேட்டுக்கிறேன், ஒரு தெளிவுக்காக கேட்குறேன், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் எதையும் சொல்லிவிட முடியாது. திராவிட வெற்றி கழகம் இன்றைக்கு ஏறக்குறைய
70% நாங்கள் அமைப்பு ரீதியாக போடப்பட்டு எங்களுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவை எடுக்க வேண்டிய முடிவை நான் மட்டுமே சொல்லிவிட முடியாது. அது 28ஆம் தேதி எல்லாவற்றுக்குமான விடை பொதுக்குழுவில் தெரியும். நன்றி நன்றி தொடர். நன்றி.